வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். ஸ்டஃப்டு சப்பாத்தி. அது இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லா கிடைக்குதுங்க சீசனாக. இந்த சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். அதுக்கு கொத்தமல்லி, சீஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கோம். இதை இடிச்சிட்டு இது எல்லாமே வந்து கலந்து வச்சுட்டு உங்களுக்கு பார்க்கலாம். நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரிகேனோ போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக போடுங்க. கொஞ்சம் பீஸா போடுவோம்ல, அந்த ப்ரெட் சீசனிங் அது ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ரொம்ப கம்மியாக, அப்படி ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். உப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். அதை நல்லா கரைச்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல. நான் இது வந்து ஸ்டஃப்டு தான் முதல்ல பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் ஸ்டஃப் பண்ணல. இதுலேயே எல்லாமே போட்டு அப்படியே சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே மாவுலேயே போட்டு பிசைஞ்சிடலாங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ மணி காலையில் சீக்கிரமே தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து லஞ்சுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நம்ம நல்லாவே ஊறட்டும், பார்த்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக. நான் ஃபஸ்ட்டு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அது பண்ணியிருக்கோம். இதுதான் நான் பண்ணதில்லை. இது வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிச்சமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் வந்து சீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியில் ஒரு ஜூஸு தான், சப்ஜா விதை போட்டிருக்கோம். அதோட பாதாம் பிசினும் போட்டிருக்கோம். ரொம்ப நல்ல உடம்புக்கு இது ஹெல்தி. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸுங்க. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இது தயிர் பச்சடி தான். ஏன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது, காரம் எல்லாமே போட்டதுனால நான் தனியாக கிரேவி எல்லாம் பண்ணலை. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சாப்பிடும்போது தயிர் ஊற்றி கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.